கிராமத்தில் குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் மிகுந்த பாதுகாப்புடன் கூடங்குளம் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அவை சோதனைக்கு பின்னர் வெடிபொருள் கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளதாக கூறுகிறார் சன் செய்தியாளர் அறிவரசன். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தை அடுத்த கூட்டங்குளி மீனவ கிராமத்தில் இன்று போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அங்கு வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்களுடன் காலை 10:30 மணி முதல் நடத்திய சோதனையில் இதுவரை கிட்டத்தட்ட 210 நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட இந்த நாட்டு வெடிகுண்டுகள் அனைத்துமே இன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள அந்த கூடங்குளம் காவல் நிலையத்திற்கு மிகுந்த பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கு கொண்டு வரப்பட்ட அந்த வெடிகுண்டுகள் அனைத்தும் பாதுகாப்பு முறையில் அதாவது உமி போன்றவற்றை கீழ்பரப்பில் வைக்கப்பட்டு மீண்டும் அவைகள் கூடங்குளத்துக்கு அருகில் உள்ள பெத்தரங்கபுரம் கலக்கர் குளத்தில் உள்ள ஒரு வெடிபொருள் கிட்டங்கியில் வைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி கூடங்குளம் அடுத்துள்ள அந்த கூட்டங்குளி மீனவ கிராமத்தில் மீனவர்களுடைய ஒரு திருமண விழாவில் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி அங்கு மீனவர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து காலை 5:30 மணி முதலே ஒருவருக்கு ஒருவர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். சுமார் 60 நாட்டு வெடிகுண்டுகள் அந்த வெடிகுண்டு தாக்குதலில் 4 வீடுகள் சேதமடைந்தன. 3 நபர்களுக்கு காயமும் ஏற்பட்டது. காவல்துறையினரின் ஒரு வாகனத்தின் மேல் நாட்டு வெடிகுண்டு பட்டதில் அந்த வாகனமும் சேதமடைந்தது. இந்த நிலையில் இந்த வெடிகுண்டு வீச்சு சம்பந்தமாக கூட்டங்குளியை சார்ந்த 58 மீனவர்கள் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளில் 21 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது பாளை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கூட்டங்குளி மீனவ கிராமத்தில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக இன்று கூடங்குளம் காவல்துறையினருக்கும் அதேபோல் வள்ளியூர் டிஎஸ்பி பாலாஜி அவர்களுக்கும் தகவல் கிடைத்தது. இந்த தகவலை தொடர்ந்து வெடிகுண்டு சோதனை நடத்தியதில் 19 சிறிய வாளிகளில் வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டது தெரிய அனைத்தையுமே பறிமுதல் செய்யப்பட்டு அவைகள் கூடங்குளம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த வெடிகுண்டுகள் அனைத்தையுமே கூடங்குளம் காவல் நிலையத்திற்கு வந்து அதாவது எத்தனை வெடிகுண்டுகள் இந்த வாளிகளில் இருக்கிறது என்பதை அவர்கள் கணக்கிட்ட பின் அவைகள் அனைத்துமே குளத்தில் உள்ள ஒரு தனியார் வெடிகுண்டு கிட்டங்கியில் வைக்கப்படும் என்றும் இந்த வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்தவர்கள் யார் என்பது தெரியாததால் இதனை ராதாபுரம் தாசில்தார் வசமும் ஒப்படைக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கம் மற்றும் செய்தியாளர் நாகராஜனுடன் மை அறிவரசு.